கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏணி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதம் தந்த ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய், நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்து கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாய் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்துக்குள்ளானது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை. சில குடும்பத்திலே அந்நிய தேவர்களின் விக்கிரகங்களை வீட்டில் இருக்கிறதுனாலே அந்த வீடு சாபத்துக்குள்ளாக காணப்படும். அதை சுட்டெரிக்க கடவாய் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் நிறைய குடும்பத்துக்கு தெரிய மாட்டேங்குது. சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. அதனால சத்தியம் அவங்களுக்கு தெரியாமையே போயிட்டு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, 9 மணி சர்வீஸ் அப்படின்னா 10 மணிக்கு போவாங்க, 12 மணிக்கு முடியுது அப்படின்னா 11:30 மணிக்கே செல்போன் எடுத்து அப்படியே பேசிட்டு கிளம்பிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 7 நாள், 7 நாள் எனக்கு டைம் இல்லை அப்படிம்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் எது தப்பு எது கரெக்டு, நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கையை கிறிஸ்துக்குள்ள இருக்கா இல்ல உலகத்திலே வேற ஏதாவது ஒரு காரியத்துல அடிமையா இருக்கிறாங்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். ஒரு ஆர்டர் கொடுக்கிறார். தேவையில்லாத பொருளை வீட்டுல வைக்காதப்ப சுட்டு எரிச்சு காலி பண்ணிரு, எரிச்சிரு அப்படிங்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு குழு கொடுக்காரு. நீ அவைகளால் சிக்கி கொள்ளாதபடிக்கு சுட்டெரிக்கல அப்படின்னா நீ அதுல போய் சிக்கி கொள்ளுவ. ஒரு குடும்பத்துல ரொம்ப தெரிந்த குடும்பம் என்ன நடக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தேடுறாங்க. அவங்க வீட்டுல போய் பார்த்தா பக்கத்துல உள்ள ரூம்ல அவங்க தலைமுறை உள்ள எல்லா விக்கிரகத்தினுடைய எல்லா காரியமும் உள்ளதா வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல போய் பார்த்தா போதும், ஒரே சாபம், ஒரே வீட்டுல சண்டை, வீட்டுல ஒரே பிரச்சனை, நிம்மதி இல்ல, புருஷன் இல்ல, கல்யாணம் முடிய மாட்டுக்கு, வீட்டுல பல பிரச்சனை. என்ன 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 என்னன்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்தா பக்கத்துல ஒரு ரூம்ல விக்கிரகத்தினுடைய பொருள், அந்த பழைய காலத்தில் உள்ள எல்லா காரியங்களும். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம். நீ அவைகளால் சிக்கி கொள்ளாதபடிக்கு. ஒரு குடும்பத்துல சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க அப்படின்னா வெளியில வர தெரியாது. ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க, யாராவது கையை பிடிச்சு தூக்குவாங்களா அப்படின்னு சொல்லி மேல மேல பார்ப்பாங்க. ஏன்னா மேல இருந்து யாராவது தூக்குனாதான் மேல வர முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே சிக்கப்பட்ட நிலைமை,
சிக்கி கொள்றாங்க. எதுல போய் சிக்கி கொள்றாங்க அப்படின்னா விக்கிரத்துல போய் சிக்கி கொள்றாங்க. அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும். அப்ப சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, அங்குள்ள வெள்ளி பொண்ணு அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டுல கொண்டு பத்திரமா வச்சிருப்பாங்க. அந்த வீடுலாம் சாபத்துல இருக்கு. அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. சில குடும்பத்துல வெள்ளி தங்கம் அப்படின்னா தூக்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா நிறைய பணம். எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக, அவைகள் உன் தேவனாய் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அருவருப்பான காரியம் வீட்டுல இருக்கும் போது அந்த வீட்டுல கர்த்தர் இருக்க மாட்டார். ஒரு வீட்டுல விக்கிரத்தினுடைய பொருள் இருக்கும் போது அந்த வீட்டுல கர்த்தர் இருக்க மாட்டார். சில குடும்பத்துல நினைப்பாங்க, பிரதர் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு என் வீட்டுல இன்னும் கண்ணீர் வாழ்க்கை மாறல, என் குடும்பத்துல ஏன் பிரச்சனை மாறல, என் வீட்டுல ஏன் வியாதியா மாற மாட்டுது அப்படிம்பாங்க. அந்த வீட்டுல போய் பார்த்தாச்சு அப்படின்னா அங்க வெள்ளியோ பொண்ணோ இல்ல விக்கிரத்தினுடைய ஏதோ ஒரு காரியமோ, விக்கிரத்துக்கு செய்யப்பட்ட ஏதோ ஒரு காரியத்திலே சிக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா பக்கத்துல சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. வீட்டுல வந்தாலும் பிரச்சனை முடிய மாட்டுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா, அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. இது ஒரு கட்டளை. இந்த கட்டளையெல்லாம் சில வீட்டுல பத்திரமா விக்கிரத்தினுடைய எல்லா பொருளும் அப்படியே வீட்டுல எங்கேயாவது ரூம்ல போட்டு வச்சிருப்பாங்க. அவைகள் உன் தேவனாய் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் ஒரு வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் என்பதை நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். சில வீட்டுல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும், அதை நீங்களே யோசித்துக்கோங்க. அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. உன் வீட்டுக்கு அதை கொண்டு போகாத. உன் வீட்டுல விக்கிரத்தினுடைய காரியத்தை கொண்டு போகாத. உன் வீடு சாபமா மாறிடும் அப்படிங்கிறது. சில குடும்பம் என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்துக்குள்ளானது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, விக்கிரத்தில் உள்ள அநேக காரியங்கள் உண்டு. அது பொன்னா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம். இப்ப நான்லாம் வியாபாரத்துல இருக்கும்போது விக்கிரத்துக்காக அநேக காரியங்கள் என் கையினால பணம் கொடுத்து என் கையினால அந்த பொருளை வாங்கி கடையில கல்லா வீட்டுல வைப்பேன், வீட்டுல பீரோல வைப்பேன். வீடும் காணாம போயிட்டு கடையும் காணாம போயிட்டு, வீடையும் வித்துட்டேன், கடையும் விட்டுட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். விக்கிரத்தினுடைய ஒரு பொருள் கடையிலயோ வீட்லயோ இருக்கும்போது அந்த கடையும் அழிஞ்சு போயிடும், அந்த வீடும் அழிஞ்சு போயிடும். அதுக்கு ரவிராஜ் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில நான் ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நான் நடு ரோட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். நானும் சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சைக்கு போதானே செய்யறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வயசு 4 வயசுல 2 வயசுல நான் சர்ச்சைக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஆனா 2015 தான் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது விக்கிரகம் அப்படின்னா சாபம். அதை சீன்னு சொல்லி வெறுக்கணும். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அது வெள்ளியோ பொண்ணோ விக்கிரத்தினுடைய எந்த ஒரு காரியம் வந்தாலும் தீட்டான காரியம், அதை சீன்னு சொல்லி வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அதுல உள்ள பொருள்களை என் வீட்டுல கொண்டு வச்சேன். என் வீடு அழிஞ்சு போச்சு. வீடை வித்துட்டே போயிட்டேன். கடையில கொண்டு வச்சேன், கடையை விட்டுட்டு நஷ்டத்துல போயிட்டேன். அப்ப விக்கிரத்தினுடைய ஒரு பொருளோ கடையிலயோ வீட்டிலயோ இருந்துச்சு அப்படின்னா அது சாபம். அதனால அவங்களுடைய வாழ்க்கையில பல லட்சங்கள் நஷ்டம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வசனத்தை கேட்கும் போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? அது வியாபாரமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம். உங்க வீட்டுல விக்கிரத்தினுடைய ஒரு சின்ன ஒரு தண்ணி, சின்ன ஒரு பொருள். ஒரு குடும்பத்திலே ஒரு வாலிப மகள், நான் காலேஜ் படிக்கிறேன்,
எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. எங்கம்மா இருக்கு அப்படின்னு. நான் வீட்டில் இருக்கேன், எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்திருக்கோம், அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நான் வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா. என்ன வீட்டில் உட்காந்துருக்கியா, ஏன் அப்படின்னு கேட்டேன். ஒரு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்தா, அந்த ஃபோட்டோ வந்து நீ மெழுகுதிரி பற்ற வச்சுட்டு நீ உட்காந்து கேளு, உனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் கேட்டேன், விவரமாக கேட்டேன். விவரமாக கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்காருமா, அவர் ஆவியாக இருக்கார், அவர் உண்மையாக இருக்கார். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. உன் இருதயத்தில் நீ என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிற தேவன் பார்ப்பாரு, உங்கள் அப்பாவுக்கு பரிபூர்ணமான சுகம் தருவார். நீ ஒரு ஃபோட்டோ முன்னாடி ஒரு மெழுகுதிரி பற்ற வச்சா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த மகள்கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா செத்து போயிட்டாங்க, எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, கல்லறை போகும்போது மெழுகுதிரி பற்ற வைப்பாங்க, செத்தவங்களுக்கு ஃபோட்டோ வச்சு மெழுகுதிரி பற்ற வைப்பாங்க. இயேசு உயிரோட தானே இருக்காரு, எப்படி நீ ஃபோட்டோவில் எப்படி மெழுகுதிரி பற்ற வச்சுட்டு எப்படி உட்காந்துருக்கு, அவர் உயிரோடலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த மகள் நேராக அப்பாட்ட போயிட்டா, பார்க்க போயிட்டா. இன்னைக்கு சில குடும்பத்திலே கர்த்தரை அறியாமல் ஒரு மெழுகுதிரி பற்ற வச்சா சரியா போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கும் அங்கும் ஓடி பார்க்குறாங்க. இயேசு முதல்ல உயிரோடு இருக்கிறார். ஏன்னா சில குடும்பத்தில் சத்தியம் தெரியாமே போச்சு. ஒரு ஃபோட்டோவில் என்ன இருக்கும், ஃபோட்டோ தான் இருக்கும், வெறும் ஃபோட்டோ தான் இருக்கும். ஃபோட்டோவில் யார் இருப்பா, ஃபோட்டோ தான் இருக்கும். இயேசு உயிரோடு இருக்கார். ஒரு கம்ப்யூட்டரில் கொண்டு போய் நீங்கள் கலர் கலராக டிசைன் போட்டால் ஏகப்பட்ட ஃபோட்டோ வரும். இயேசு உயிரோடு இருக்கார். மரித்தேன் சதா காலம் உயிரோடு இருக்கின்றனர். அப்ப எந்த ஒரு சிலை வழிபாடோ எந்த ஒரு உருவ வழிபாடோ அது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருந்த சாபம். ஏன்னா சில குடும்பத்திலே எப்படியாவது தேடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோ வச்சு பாக்குறாங்க. இப்போ என் வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நானும் வீட்டில் போட்டோலாம் வச்சிருக்கேன், கடையில போட்டோ வச்சிருக்கேன், நானும் மெழுகுதிரி பற்ற வச்சிருக்கேன். லாஸ்ட் கடையை நஷ்டப்பட்டு விட்டுட்டு போனேன், வீடை வித்துட்டு போனேன், நஷ்டம் தான் பட்டேன். இயேசு உயிரோடு இருக்காரு. உயிரோடு இருக்க இயேசுவை நான் எப்படி தேடினேன், நான் ஆவியோடு உண்மையோடு தேடணும். ஆனா என் வாழ்க்கையில நானும் ஒரு விக்கிரத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன். அதனால சாபம் தான் வந்துச்சு. வீடு அழிஞ்சிட்டு கடை நஷ்டமாயிட்டு. இது எதுக்கு நான் உங்களுக்கு காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானது உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. உன் வீட்டுல கொண்டு போகாத, விக்கிறதுனாலே சாபம், அதை ஏன் உன் வீட்டுக்கே நீ கொண்டு போற அப்படிங்கிறது. அதோட பொருளை ஏன் களவாண்டுட்டு உன் வீட்டுக்கு ஏன் கொண்டு போற, அதோட பொருளை ஏன் கொண்டு போய் உன் வீட்டுல வைக்கிற அப்படிங்கிறது. அந்த வீடும் சாபமாயிரும், அந்த குடும்பமும் சாபமாயிரும், அவனோட வாழ்க்கை முழுவதும் சாபமா மாறிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் விக்கிரத்தினுடைய ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருள் ஏதாவது நம்ம வீட்டுல இருக்கா? சில குடும்பத்துல எல்லாம் நிறைய பொருளை வீட்டுல வச்சிருப்பாங்க. இயேசு உயிரோட இருக்காரு. உங்க கையில பைபிள் இருக்கா, எடுத்து வாசிங்க. பக்கத்துல சர்ச் இருக்கா, கிளம்பி போங்க, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு சில குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. கேட்டா நாங்க வீட்டிலேயே நாங்க அப்படியே இருப்போம் பிரதர் அப்படிம்பாங்க. சர்ச்சு இருக்கிற நேரத்துல சர்ச்சுக்கு நேரம் கிளம்பி போயிடணும். அதனால சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போகாம இருக்கிறீங்க, காலையில சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. அதை சி என்று வெறுத்து முற்றிலும் முற்றிலும் என்று எழுதப்பட்டு முழுசா அருவருக்க கடவாய், அது சாபத்துக்குள்ளானது அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி கொடுக்காரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் விக்கிரத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் இருக்கான்னு சொல்லி நீங்க தான் யோசிக்கணும். உங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, அதை யோசிங்க, அதை எடுத்து போடுங்க. உங்க குடும்பம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும். பரிசுத்தம் ஓய்வு நாளிலே நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம குடும்ப பாதுகாப்பிற்காக தடைகள் நீங்கணும், வீட்டில் உள்ள பிரச்சனை மாறணும் அப்படின்னா நம்ம முதல்ல எப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கா, வீட்டில் விக்கிரத்துடைய ஏதாவது காரியம் இருக்கா சொல்லி நம்ம கொஞ்சம் ரைட்டா யோசித்து பார்க்கணும். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லிடும்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் யாரெல்லாம் ஆலயத்து போயிட்டு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உங்க பிள்ளையோட பேசிருக்கீங்க, தேவையில்லாம விக்கிரத்துடைய எந்த ஒரு காரியம் வந்தாலும் எடுத்து போட கிருபை செய்யுங்க. ஜெபாபிஷேகம் தாங்க, ஆலயத்தில் போய் நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். மிகுந்த கிருபையோடு ஆலயத்துக்குள்ளே புறப்படுகிற கிருபை செய்யுங்க. தடைகளை நீக்கி போடுங்க.
எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆலயத்தில் அழைத்து கொண்டு போங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோரை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு எங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்த நாட்டில் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லாரும் கர்த்தர் கூட ஆசிரியங்க. உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தின நாளிலும் உங்க பிள்ளைகளை 100 மடங்கு ஆசிரியங்க ராஜா. சரீரத்தில் பலவீனத்தோடு படுக்கையில் இருக்காங்க, எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. பக்கத்தில் சர்ச்சில் புரண்டு போய் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஆலயத்தை புறப்படுறாங்களோ சகல விதமான பாதுகாப்பு தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோரை எல்லாரும் கற்று பொறுப்படுத்துவாங்க. சில குடும்பத்திலே அப்போ ஞாயிற்றுக்கிழமை சில கட்டாய நிமித்தமாக அப்போ வேலை போயிருக்காங்க, அந்த பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் பண்ணிடும். தேவனர்களே அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்துக்கு அதில் ஆசிரியங்க. ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளாக இருக்க ஆலயத்துக்கு பொருட்டு போக அதை கிருபை செய்யுங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிமாச்சா. அந்த நாளிலும் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட மன விருப்பத்தை கத்தை நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்துல கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளை ஆசிரியங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூடங்க. சிறு பிள்ளை முதற்கு முதியோர் எல்லாரும் கத்தர் கூட ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கருத்துல அப்படிங்கிற ராஜா விசேஷமா நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறது கிருபை செய்யுங்க. எத்தனையோ குடும்பத்துல பலவீன நிமித்தமா படுத்த படுக்கல சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். உங்களுடைய தலமுள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்க, பூரண சுகம் தாங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. உங்க கிருபையா நிரப்பு ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாம் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்க அவங்களோட கையின் கீழில் ஆசிரியங்க, அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க, அவங்களோட சிரசின் மேல ஆசீர்வதிங்க. இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எல்லா தேச ஜனங்களும் ஆலயத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் அப்படிடும். தேவனர்களே அப்போ பிரேயர் மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அப்படிடும். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அடியேனே உங்களுடைய கரத்தில் அப்படிடும் ராஜா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்க நாம மட்டும் மேம்படட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுவோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து சகல காரியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. நீங்கள் ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.